தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த சில வாரங்களாக சில அருளுரை துளிகளில் தேவன் யார், அவரது பெயர்கள் என்ன, தேவனை குறித்த அறிவு நமக்கு என்ன செய்கிறது போன்ற காரியங்களை நாம் சிந்தித்து வந்தோம். இன்றைக்கு தேவன் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். அப்படி தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் போது நாம் நம்முடைய நடைமுறை வாழ்வில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த காலை வேளையில் நாம் கற்றுக்கொள்ளலாம். சரி, உண்மையிலேயே தேவன் என்ற ஒருவர் இருக்கிறாரா? இந்த கேள்வி பல நபர்களால் இன்றைக்கும் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. உண்மையிலேயே தேவன் இருக்கிறாரா? வேதம் மிக தெளிவான சரியான பதில் அளிக்கிறது. தேவன் இன்றைக்கும் இருக்கிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக அவர் இருக்கிறார். அதற்கு வேதம் பல பதில் அளிக்கிறது. அதாவது தேவன் இருக்கிறார் என்பதற்கான பல ஆதாரங்கள். முதல் ஆதாரம், அவருடைய வெளிப்பாடே தேவன் இருக்கிறார் என்பதற்கான முதல் ஆதாரம். அதாவது the evidences for the existence of God. தேவன் இருக்கிறார் என்பதற்கான முதல் ஆதாரம் ரெவலேஷன், அவரது வெளிப்பாடு. பாருங்கள், வெளிப்பாடு என்று சொல்லும் போது அதாவது மனிதர்கள், தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் பாவத்தின் விளைவாக அவன் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அவனுடைய அறிவை கொண்டு தேவனை அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. எனவே தேவனே மனுக்குலத்திற்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவரே முயற்சி எடுத்து தம்மை வெளிப்படுத்துகிறார். அத இந்த வார்த்தை வெளிப்பாடு, வெளிப்படுத்தல் அப்படின்னு சொல்லும் போது அன்வெயிலிங் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். அதாவது திரை நீக்கப்படுதல் அல்லது முக்காட்டை நீக்கு என்ற அர்த்தம் அன்வெயிலிங். அப்ப தேவனே அவர் முயற்சி எடுத்து தாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவரது வெளிப்பாடு ரெண்டு வகைப்படும். ஒன்று பொதுவான வெளிப்பாடு, ஜெனரல் ரெவலேஷன். மற்றொன்று சிறப்பான வெளிப்பாடு. பொதுவான வெளிப்பாடு என்பது என்ன? தேவன் இயற்கையின் மூலமாக, வரலாற்றின் மூலமாக, மனசாட்சியின் மூலமாக இன்றைக்கும் அவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். சிறப்பான வெளிப்பாடு என்பது தீர்க்கதரிசிகளின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, வேதத்தின் மூலமாக அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். இதுவே தேவன் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. இரண்டாவது காஸ்மோலஜிக்கல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்ல பிரபஞ்சவாதம். அதை நம்ம சுருக்கமா சொல்ல போனா காரணர் காரணி. காரணர் யார் அப்படின்னா தேவன். காரணி என்பது என்ன அப்படின்னா இந்த உலகம். சோ காரணர் இல்லாமல் காரணிகள் இல்லை, இப்படி கூட சொல்லலாம். மேக்கர் அண்ட் மேட், எஃபெக்ட் அண்ட் காஸ். அப்ப காரணர் யாரு அப்படின்னா தேவன். காரணி என்ன அப்படின்னா இந்த உலகம் படைக்கப்படுது. அப்ப தேவனே இந்த உலகத்தை படைத்தார். இந்த படைப்பே அவர் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரமாக இருக்கு. மூன்றாவது லட்சிய காரணவாதம் என்று சொல்லுவார். அதாவது டெலியோலஜிக்கல் ஆர்குமெண்ட். இது என்ன அப்படின்னா அதாவது பை டிசைனிங், வடிவமைத்தல். இன்றைக்கு the universe was made and designed by a designer. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாவற்றிற்கும் ஒரு வடிவ அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் அதனுடைய அந்த வடிவமைப்பின்படி தேவன் அதை இயங்க வைத்திருக்கிறார். சோ அதுவே இன்றைக்கும் தேவன் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்த்ரோபாலஜிக்கல் ஆர்குமெண்ட், அதாவது மானுடவியல் வாதம். இது என்ன அப்படின்னா மனிதனுக்குள் இருக்கின்றதான அந்த உள் உணர்வுகளே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. சரி, அப்ப இவ்வளவு ஆதாரங்கள் தேவன் இருக்கிறார், இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார் என்பதற்கான ஆதாரம். இது போக அவரது சிறப்பான வெளிப்பாடான வேதம் கூட அவர் இன்றைக்கும் இருக்கிறவரும் செயல்படக்கூடிய தேவனுமாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. சரி,
இப்ப தேவன் இருக்கிறார் என்று நாம் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய நடைமுறை காரியம் என்ன? ஒன்று, man is put by design with a purpose. அதாவது தேவன் இன்றைக்கும் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் உணரும் போது, அறிந்து கொள்ளும் போது, மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வது மிக அவசியம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகில் நம்மை படைத்திருக்கிறார். ஏசாயா 43 அதிகாரம் 7வது வசனத்தை கவனியுங்கள். நான் வாசிக்கிறேன். ஏசாயா 43 7வது வசனத்தை பாருங்கள். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அப்ப தேவன் நம்மை அவர் மகிமைக்கென்று நாம் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் நம்மை படைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 31வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்ப தேவன் ஏன் மனிதனை படைத்தார், எந்த நோக்கத்தோடு படைத்தார் என்று கேட்டால், அவரது நாமம் மகிமைக்காக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறார். இரண்டாவது, தேவன் இருக்கிறார் என்பதற்கான அந்த நடைமுறை காரியங்கள் என்ன அப்படின்னா, ரெஸ்பான்சிபிள் ஃபார் சர்ச்சிங் அண்ட் சீக்கிங் டு நோ காட் பர்சனலி அண்ட் இன்டிமேட்லி, டு பி தேங்க்ஃபுல் அண்ட் டு வொர்ஷிப் ஹிம். அதாவது தேவனை தேடுவதும் ஐக்கியம் கொள்ளுவதும் நன்றியுள்ளவர்களாக இருப்பதும் அவரை ஆராதிப்பதும் போன்ற பொறுப்பை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். முதலாவது, தேவன் இருக்கிறார் என்பதனுடைய முதல் நடைமுறை காரியம், இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் அவர் நாம மகிமைக்காக நாம் வாழ வேண்டும் என்ற நோக்கம். இரண்டாவது, நாம் தேவனை தேடவும் அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும், எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற பொறுப்பை நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். அதற்கு சில ஆதார வசனங்கள் உண்டு. ரோமருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 11வது வசனம், யோவான் 12:32, அப்புறம் அப்போஸ்தலர் 17:27 28, ரோமர் 1:18 23. இந்த வசனங்கள் மனுக்குலம், அதாவது மனிதர்கள் தேவனை தேட வேண்டும், அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும், அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்று விளக்கக்கூடிய வசனங்கள். மூன்றாவது, தேவன் இருக்கிறார் என்பதற்கான நடைமுறை காரியம் என்ன? We are responsible for our lives and give an account of our lives to him. அதாவது தேவன் இருக்கிறார் என்பதனுடைய மூன்றாவது நடைமுறை காரியம், நீங்களும் நானும் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம் என்பதற்கான கணக்கு அவருக்கு முன்பாக நாம் கொடுக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 11-12 போன்ற வசனங்களும், எபிரேயர் 9:27 போன்ற வசனங்களும், ரோமர் 14:12 போன்ற வசனங்களும், 2 கொரிந்தியர் 5:10 போன்ற வசனங்களும் நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. சரி, அப்ப இந்த காலை வேளையில் தேவன் இருக்கிறார். சோ தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் நடைமுறை காரியங்களை பின்பற்றுவது அவசியம். அவருடைய நாம மகிமைக்காக நாம் வாழ வேண்டும் என்று அவர் நம்மை படைத்திருக்கிறார். எனவே அவர் நாம மகிமைக்காக நாம் வாழ வேண்டும். இரண்டாவது, அவரை தேட வேண்டும், அவரோடு நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும், நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவரை ஆராதிக்கக்கூடிய பொறுப்பை நாம் பெற்றவர்கள். இதை உணர்ந்து நாம் வாழ வேண்டும். மூன்றாவது, நாம் எதை செய்கிறோமோ அதற்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எனவே இந்த 3 நடைமுறை காரியங்களை அறிந்து அதன்படி வாழ்ந்து அவர் நாமம் மகிமைக்காக ஜீவிக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.